அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் அப்படின்றது ஏதோ நமக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய ஒரு கிரீடம் அல்ல. இந்த உலகத்துல இருக்க மாதிரி நம்ம ஒரு கிரீடத்தை ஈஸியா பெற்றுக்கொண்டு ஒரு 5 ஆண்டுகளோ 6 ஆண்டுகளோ நம்ம ராஜாவா இருக்கலாம், ராணியா இருக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஜீவ கிரீடம் அப்படின்றது தேவன் அதாவது நமக்கு கொடுப்பது. அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொண்டு திருப்தியாக வாழணும் அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. என்னன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம சோதனையை சகிக்கணும். சோதனையை எப்போ சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி வாழறோம். அது எப்படின்னா, சோதனையான வாழ்வுல தேவன் எனக்கு சாதனையை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் போது நம்ம பாக்கியவானா இருப்போம். அது மட்டும் இல்லை, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அப்போ சோதனையை நம்ம சகிக்கணும். 2வது, தேவனுடைய பார்வையில் பாக்கியவானா இருக்கணும். 3வது, உத்தமன் என்று, அப்போ தேவனுடைய பார்வையில் உத்தமன் என்று நாம் விளங்கின பிறகு அவர் என்ன வாக்குதத்தம் நமக்காக கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குதத்தத்தின்படி ஜீவ கிரீடத்தை பெற்று வாழும். அப்ப நம்ம சோதனையை சகிக்கணும், அவருடைய பார்வையில பாக்கியவானா இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். அவ்வாறு நாம் இருக்கும்போது ஜீவ கிரீடத்தை பெறுவோம். ஏதோ உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிரீடம் அல்ல, அது பரலோகத்திலிருந்து தேவனால் நமக்கு அருளப்படும் ஜீவ கிரீடம். தேவன் தாமே அந்த ஜீவ கிரீடமாகிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.